தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உரிய இழப்பீடு வழங்காமல் தனது நிலத்தை பெட்ரோலிய நிறுவனம் கையகப்படுத்துவதாக விவசாயி குற்றம் சாட்டியுள்ளார். பாலக்கோடு அடுத்த ஜக்கசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி ராமமூர்த்தி. இவருக்கு சொந்தமான 50 சென்ட் நிலத்தை அவருடைய ஒப்புதலின்றி பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் எடுக்க முயற்சித்து வருவதாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அத்துமீறி பொக்லைன் இயந்திரம் மற்றும் அதிகாரிகளுடன் நிலத்தை எடுக்க முயன்றதாக ராமமூர்த்தி குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். முன்னே எங்களுக்கு ஹைவேக்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு நிலம் போயிடுச்சுங்க சார். பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு நிலம் போயிடுச்சு. அது இல்லாமல் பாரத் பெட்ரோல் லிமிடெட்காரு அவங்க இருந்துக்குன்னு நோட்டீஸை அனுப்பிட்டு எங்களுக்கு நிலம் வந்துக்குன்னு கையகப்படுத்துகிறாங்க. விவசாய நிலத்தை இந்த நிலத்தை எங்களுக்கு கையகப்படுத்தினா எங்களுக்கு வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கப்படும் சார். இதே நம்பி தான் இருந்துக்குன்னு நாங்கள் மாடு கண்டு விவசாயமெல்லாம் வளர்க்கணும் சார். இருந்துக்குன்னு அவங்க அராஜகமாக எடுக்கிறாங்க. இருந்துக்குன்னு நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோங்க. கோர்ட்டில் தீர்ப்பு வந்த பின்னாடி இருந்துக்குன்னு நாங்கள் எந்த ஒரு முடிவும் நாங்கள் எடுக்கிறோங்க. இல்லை அப்படின்னா நாங்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறது தான். எங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் எங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் தெரியாது. கையகப்படுறதுனால எங்களுக்கு வாழ்வாதாரமே ஃபுல்லாக பாதிக்கப்படுது.